எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய பதிவுல நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ்ல நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோங்க. முக்கியமா நிஃப்டி 200 வரைக்கும் நம்ம பார்த்து B7 எடுத்து வச்சுட்டோம். அதுக்கு மேல இருக்கிற ஸ்டாக்ல ஃபினான்ஷியல் சர்வீசஸை மட்டும் இன்னைக்கு எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்த பதிவுகளில் ஃபார்மா, ஐடி, அதர் செக்டர்ஸ் அப்புறம் பார்ப்போங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். அப்புறம் கொஞ்சம் நியூஸஸ் இருக்கு, அதை தொடர்ந்து நம்ம அனலைசிஸ்குள்ள போவோங்க. மார்க்கெட் ஒரு 2.5 போல நான் ரெக்கார்ட் பண்றப்போ ஒரு 140 பாயிண்ட் டவுனு, 24,190ங்க நிஃப்டி 50. B7 ஸ்டாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா டாக்டர் ரெட்டி, ஐடிஎஃப்சி பாசிட்டிவ் இருந்தது, மற்ற எல்லாமே நெகட்டிவ் இருந்தது. அதிகமாக குறைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 3% டவுனுங்க. நான் பார்க்குறப்ப 757 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. உங்களால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் டொயோட்டா, ஹோண்டா இதெல்லாம் வாங்க முடியல, யூஎஸ்ல ஜப்பான்ல வாங்க முடியல அப்படின்னா இந்தியாவில் ஒரு நல்ல வேல்யூஷன்ல இருக்க ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50ல இருக்க ஸ்டாக்ல இது ஒண்ணுங்க. அதனால நீங்க இதை இப்பயும் கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. நேத்து மார்க்கெட் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமா அடிச்சிருந்தாங்க இல்லையா? எஃப்ஐஏஸ் கிட்டத்தட்ட 6,500 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. டிஏஎஸ் ஒரு 2,700 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் எஃப்ஐஏஸோட ஸ்டேட்டஸ். அடுத்து கோல்டுக்கு வந்துட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 15 ரூபாய் குறைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 7,135. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84.93 இருக்குங்க. 85க்கு ஒரு தடவை போயிட்டு வந்திருக்குது. தொடர்ந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு, இந்தியன் ருப்பி வீக்கன் ஆகிட்டே இருக்கு. இது கோல்டுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். இது போக ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நடக்கும். இன்னைக்கு நைட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் ஏறும். தென் கோல்டோட ரேட் மறுபடியும் ஏறும். இது ஸ்டேட்டஸ் நம்ம நாளைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது போக ஒரு சில நியூஸஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமா 4-வீலர் செக்டர்ல 2 ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? ஹோண்டா ஒன்று, நிசான் ஒன்று. அவங்க 2 பேரும் மெர்ஜ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. தென் மிட்சுபிஷியோட அவங்களோட டைப் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அவங்க 3 கம்பெனியும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இனி ஒரு காலங்களில் 4-வீலர் மேனுஃபேக்சரர்ஸா ஒரு டொயோட்டாக்கு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. சேல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோண்டா, நிசான், தென் மிட்சுபிஷி 3 பேர் சேர்ந்து 4 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டொயோட்டா கிட்டத்தட்ட 5.2 மில்லியன் கார்ஸ் இந்த 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ அதை விட ஒரு 1.2 மில்லியன் கார்ஸ் அதிகமாக அவங்களோட சேல்ஸ் இருந்திருக்குதுங்க. முற்காலங்களில் பார்த்தீங்கன்னா நிசான் ரெனால்ட் அப்படிங்கிற பிரான்ஸ் கம்பெனியோட டைப்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அவங்க அந்த கம்பெனியோட டைப்ல இருந்தாங்க. ஹோண்டா ஜெனரல் மோட்டார்ஸோட டைப்ல இருந்தாங்க. இப்போ அந்த அதிகமான போட்டி டொயோட்டாக்கு காம்படிஷன் கொடுக்குறதுக்கு இப்போ ஹோண்டாவும் நிசானும் மெர்ஜ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. இது டொயோட்டாக்கு ஒரு நல்ல காம்படிஷனா இருக்குங்க. ஜெனரல் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இந்த சவுத் கொரியன் கம்பெனி ஹுண்டாயோட டைப் பண்றதுக்கு அவங்களோட டைப் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான எல்லா வேலையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. இதுதாங்க இந்த 4-வீலர் செக்மெண்ட்ல இன்னைக்கு நியூஸ். நமக்கு நம்ம ஐடிசி B7ல இருக்கு இல்லையா? அதுல நம்மளுக்கு நியூஸ் மறுபடியும் இருக்குதுங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் அதுல ஸ்பிளிட் ஆகி வெளில வருது இல்லையா? அது எஃபெக்டிவ் டேட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் January 1, 2025 சொல்லியிருந்தோம். நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ரெக்கார்ட் டேட் நம்மளுக்கு தேவை இல்லையா? அந்த ரெக்கார்ட் டேட்டை January 6, 2025 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. January 6 அன்னைக்கு ஐடிசி ஷேர்ஸ் 10 ஷேர் யார் யார்ட்டெல்லாம் இருக்கோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா 1 ஷேர் அவங்களுக்கு கிடைக்கும். ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் அவங்களுக்கு கிடைக்குங்க. இதாங்க இன்னைக்கு முக்கியமான நியூஸ். அடுத்து நம்ம டாபிக் உள்ள போயிடலாங்க. நிஃப்டி 500 எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 95 கம்பெனிஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ் 95 கம்பெனிஸ் இருக்குங்க. மொத்தம் 500 ஸ்டாக்ல ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி தாங்க. இதுல நிஃப்டி 200 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நிஃப்டி 200 to 500 ரேஞ்சில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்தது போக மிச்சம் உள்ளதுல ஒரு 45 ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி இருக்குங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னா நம்ம பார்க்க போறது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, தென் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், இன்சூரன்ஸ், தென் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். இந்த 5 செக்டரை தான் பற்றி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இதில் ஒன்று பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றத நான் எப்பொழுதுமே தனிப்பட்ட முறையில் பார்க்கறதே இல்லைங்க. பெரிய பெரிய பேங்க் எல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு வருங்க. இப்போ ரீசெண்டாக இண்டஸ்இன்ல, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்ல இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் ஸ்லோ டவுன் ஆனதுனால அவங்களோட ஷேர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட்ஸே பயங்கரமாக குறைஞ்சது இல்லையா? பெரிய பெரிய பேங்க்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்.
இந்த சின்ன சின்ன பேங்க்ஸ் வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால பெரும்பாலும் அதை நம்ம பார்க்கறதே இல்லை. ஸ்மார்ட் ஃபினான்ஸ் பேங்க்கை நம்ம எப்பொழுதுமே நான் பார்க்கறதே இல்லைங்க. நம்மளுக்கு ஏற்கனவே B7ல இண்டஸ்இண்ட் இருக்கு. இதுல ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது எது இருக்குன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் இருக்குதுங்க. அடுத்து இந்த பேங்க் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எஸ் பேங்க், பந்தன் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க், RBL, JK பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், இந்த ஒரு 6 பேங்க் இருக்குங்க. இதுல சிட்டி யூனியன் பேங்க்கும் கரூர் வைஸ்யா பேங்க் என்னோட ஃபேவரட் பேங்க். ரெண்டுமே வந்து லோயஸ்ட் பிரைஸ்ல நான் வாங்கினேங்க. அதாவது சிட்டி யூனியன் பேங்க் வந்து ஒரு 110 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். தென் கரூர் வைஸ்யா பேங்க் ஒரு 35ல் வாங்கினேங்க. ரெண்டுமே வந்து வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணாம எனக்கு ஒரு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்தோடனே இதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்லாம் தெரியாம வேல்யூவேஷன்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கு அப்படின்ற புரிதல்லாம் இல்லாம 35ல் வாங்கி ஒரு 75 வந்தோடனே அதை வித்துட்டேன். அதே மாதிரி தாங்க சிட்டி யூனியன் பேங்க்கும் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கி 100-110ல் வாங்கி ஒரு 190ல் வித்துட்டேன். அது இப்போதுமே வேல்யூவேஷன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. பட் நம்ம இப்போ பார்க்குற வேல்யூவேஷன்ஸ்க்கு இப்போ கரூர் வைஸ்யா பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா PE வந்து 10 தான் இருக்கு. பட் பிரைஸ் டு புக் 1.82 இருக்குங்க. அது 1.5க்கு கீழே வந்தா நம்ம வந்து பார்க்கலாம். சிட்டி யூனியன் பேங்க் வந்து PE வந்து 12 ஓகே தான். பட் பிரைஸ் டு புக் 1.62 அந்த ரேஞ்சில் இருக்கு. 1.5க்கு கீழே வந்தா ரெண்டையுமே பார்க்கலாங்க. இப்போதைக்கு அது ரெண்டுமே பார்க்குற நிலைமையில இல்லை. நம்ம பங்குச்சந்தையில செய்யற மிகப்பெரிய தவறு என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லா அப்ரிஷியேட் ஆகிற டைம்ல வித்து வெளில வந்துடுறதுங்க. நான் வந்து கரூர் வைஸ்யா பேங்க் ஒரு 1.5 வருஷத்துக்கு பக்கமா வச்சிருந்தேன். ரைட், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஒரு 100% கிட்ட எனக்கு வந்துருச்சு. அப்ப நான் வந்து வேல்யூவேஷன்ஸை பார்த்து PE கம்மியா இருக்கு, பிரைஸ் டு புக் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி வேல்யூவேஷனை பார்த்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் அது மாதிரி 2 டைம்ஸ் கிடைச்சிருக்குங்க. வேல்யூவேஷன்ஸை பார்க்காம விற்கிறதும் தப்பு தான். விற்கவே கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு கொஞ்சம் தவறுகள் பண்ணதுனால எனக்கு பெரிய லாஸ் இல்லை அப்படின்னாலும் எனக்கு வர வேண்டிய கெயின் எல்லாமே நான் அந்த வேல்யூவேஷன்ஸை பார்க்காம விற்றதுனால எனக்கு வந்து வராமல் போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஏதாவது ஒரு தவறுகள் வந்து ஒரு லேர்னிங் ஸ்டெப்ஸ் தான். அதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க. இது மாதிரி இந்த 2ல் நான் வந்து பிடிச்ச ஸ்டாக் தான். பட் இப்போ என்கிட்ட எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை. எஸ் பேங்க் PE ரொம்ப ரொம்ப அதிகம். நிறைய பேர் எஸ் பேங்கை வந்து ஹையர் ப்ரைஸஸ்ல வாங்கிட்டு, ஹையர் ப்ரைஸ்ல 300 இல்லைங்க, ஒரு காலத்தில் அது நிஃப்டியில் இருந்தது. 30, 40, 25ல் வாங்கி அதை விற்க முடியாம இன்னும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான ஷேர்ஸை வச்சுக்கிட்டு. பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து NPA வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஒரு செய்தி பார்த்தேங்க. தென் PE பார்த்தீங்கன்னா 9.45 தான், பிரைஸ் டு புக் 1.22 தான். பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து NPA இஷ்யூஸ் வந்து NPA வந்து 1%க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்தேன். RBL பேங்க் வந்து 8.5 PE, தென் பிரைஸ் டு புக் 0.69. இது ரெண்டுமே வந்து நம்மளோட கேட்டகரியில தாங்க இருக்கு. பட் என்ன விஷயம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த RBL பேங்க்கை நான் பார்த்ததும் கிடையாது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த அக்கௌண்ட் கிடையாது, அந்த அக்கௌண்ட் பேங்க்ல கிடையாது, எனக்கும் அக்கௌண்ட் கிடையாது. அந்த பேங்கை பத்தி எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. உங்களுக்கு வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ப்ரமோட்டர்ஸும் எனக்கு யாருன்னு தெரியல. நீங்க யாராவது RBL அக்கௌண்ட் வச்சிருந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து நல்லா இருக்கு, அந்த பேங்க் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதை ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து எனக்கு அந்த பேங்கை பத்தி தெரியாது, அதனால அந்த சைடு நான் போறது இல்லைங்க. பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல கரூர் வைஸ்யா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க் தான் என்னோட ஃபேவரட் பேங்க். பட் அது ரெண்டுமே வந்து வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்குதுங்க. அடுத்து இன்சூரன்ஸ் செக்டருக்கு வந்துட்டீங்கன்னா 3 இருக்கு. கோ டிஜிட்டல் இன்சூரன்ஸ் இருக்கு, தென் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, தென் கோ டிஜிட்டல் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குங்க. இதுல நான் பாக்குறது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்டார் ஹெல்த் மட்டும்தான் பார்ப்பேன். ஸ்டார் ஹெல்த்தை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பேசியிருக்கிறோம். வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு, PE 32 கிட்ட இருக்கு. அது 15, 16, 17 வந்தா அதை பத்தி பார்க்கலாம். இப்போதைக்கு அங்கிட்ட போக தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அதை விட்டுட்டேங்க. தென் NBFCஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குங்க. இதுல ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் PE 22 இருக்கு. என்கிட்ட பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸே இருக்குதுங்க. IPOல கிடைச்சது, அதுல 1 லாட் கிடைச்சது. அதை வச்சுக்கிட்டாலே போதும், ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு போகணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு. ஆவாஸ் ஃபைனான்ஸ் பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. கேன்ஃபின் ஹோம்ஸ் வந்து நல்ல கம்பெனி தாங்க, 12 தான் PE. பட் என்கிட்ட அது இல்லை. பட் அதை நான் வந்து கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லை. PE வந்து 12 போயிடுச்சு. ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 600-700 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க. தென் ஹோம் ஃபர்ஸ்ட், கிரெடிட் அக்சஸ் PE வந்து 10. பட் அந்த சைட்லாம் வந்து நான் பார்க்கறது இல்லை. IIFL ஃபினான்ஸ் 17 PE, தென் IREDA 37, JM ஃபினான்ஸ் 28. அதாவது கிரெடிட் அக்சஸ்க்கு 10, IIFL ஃபினான்ஸ் வந்து 17. இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கு. கேன்ஃபின் ஹோம்ஸும் 12 தான் இருக்கு. இருந்தாலும் இந்த கம்பெனிஸ் பத்தி எனக்கு வந்து பெருசா விவரங்கள் எதுவும் தெரியாது. பட் நான் அனலைஸ் பண்றதுக்காக பார்த்தேன். எல்லாத்துக்குமே பிரைஸ் டு புக் வந்து 1.5 விட அதிகமா இருக்குங்க. PE வேல்யூ வந்து நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இருந்தாலும் 15 கீழே இருந்தாலும்
செக்டார் பிஏ விட கம்மியாக இருந்தாலும் ப்ரைஸ் டு புக் எல்லாத்துக்குமே அதிகமாக இருக்கிறதுனால நான் ரொம்ப போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணலை. ஜேஎம் ஃபினான்ஸ்க்கு 28, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் நம்ம ரிலையன்ஸ் சைடும் போறதில்ல பெரும்பாலும். தென் எல்என்டி ஃபினான்ஸ் பிஇஏ கிடையாது. எம்என்எம் ஃபினான்ஸ் 15, ப்ரைஸ் டு புக் அதிகமாக இருக்கு. தென் பேடிஎம் நம்ம போவே மாட்டோம். தென் பிரைமல் என்டர்பிரைசஸ் பிஇ இல்லை. எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ் 31 பிஇ. இதுல ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ற அந்த ஐசிஐசிஐ டைரக்ட்ல அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ், தென் கிரெடிட் அக்சஸ், இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்என்டி ஃபினான்ஸையும் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பார்த்தேன். இருந்தாலும் நான் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து கண்டுக்கிறது இல்லைங்க. நான் வந்து அவங்கள்ட்ட அக்கௌண்ட் வச்சிருக்கேன். நம்மளோட டிமேட் சர்வீசஸ்க்கு அவங்க ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னா என்னோட ரிலேஷன்ஷிப் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணுவேன். அவங்க வந்து கொடுக்கறத நான் பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கறது இல்லை. எனக்கும் யாரும் ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். சொன்னாங்க அப்படின்னாலும் இதுல பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குங்க. இந்த கோல்டு ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் 6.7 தாங்க இருக்கு. இதோட பிரைஸ் டு புக்கும் பாத்தீங்கன்னா 1.5 பக்கமா தான் இருக்கு. கொஞ்சம் நம்ம பாக்குற லெவல்ல தான் இருக்கு. 1.33 இருக்குங்க பிரைஸ் டு புக்கு. டெட் டு ஈக்விட்டி 2.9. ஏன்னா அவங்க வந்து கடன் வாங்கி தான் அவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ண முடியும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று பிஇ வேல்யூ 6, பிரைஸ் டு புக் 1.33 தான் இருக்கு. செக்யூர் லோன், கோல்டை வாங்கிக்கிட்டு லோன் கொடுக்குற கம்பெனி. எனக்கு குட்டி பையனா இருக்கிறப்பலேருந்து இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படின்ற கம்பெனியோட நேம் தெரியும். அதுக்கப்புறம் வளர வளர நாங்களும் நிறைய கொண்டு போய் ஜுவல்ஸ் அடமானம் வச்சு படிப்பு செலவுக்கு, கல்யாண செலவுக்கு, இதர செலவுகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோல்டு ஃபினான்ஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். தென் இதுல நந்தகுமார் அப்படின்ற ஒரு கேரளாக்காரரு, அவர் தான் வந்து இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. பெயின் கேபிட்டல் அப்படின்றவங்க இந்த கம்பெனில ஒரு போர்ஷன் வந்து ஸ்டேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட். வேல்யூவேஷன் சைடும் நம்மளுக்கு ஓகே. ப்ரமோட்டரும் வந்து ஒரு 30% ஸ்டேக் வந்து வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் தான். தென் எக்ஸ்ட்ரா பெயின் கேபிட்டல் இருந்து உள்ள வர்றதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மணப்புரம் மட்டும்தாங்க எனக்கு கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்கு. விலையும் வந்து ஒரு 180, 160 இருக்கு. பட் நான் வாங்கினது வந்து 80 ரூபால. எனக்கு வந்து இந்த கம்பெனியை ஃபர்ஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தது ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்போ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சொல்லிட்டு இருக்கப்போ, சார் மணப்புரம் ஃபினான்ஸ் நீங்க சொல்ற மாதிரியே ஒரு லெவல்ல இருக்கு, இதை நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் வாங்கினேன். எனக்கு வந்து நான் வாங்கினது 79, 80 ரூபாயில வாங்கினேங்க. அது இருக்கு. அதுக்கப்புறம் 125 வாங்கினேன், 150 வாங்கினேன். அது 230 வரையும் போயிட்டு இன்னைக்கு 180 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம B7ஓட +1 ஆட் பண்ணிட்டு B8 அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இது எல்லாமே ஒன்று ப்ரைஸ் டு புக் அதிகமாக இருக்கு, இல்லை ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கு, இல்லை ப்ராஃபிட்டே பண்ணாத கம்பெனிஸாக இருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த என்பிஏ இஷ்யூஸ், தென் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரும் இருக்கு, ஹவுசிங் ஃபினான்ஸும் இருக்கு. அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக எனக்கு தெரியாதனால அதெல்லாம் பெரும்பாலும் நான் கண்டுக்கிறது இல்லை. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருந்தாதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொமோட்டரு, அவங்களோட டீட்டெயில், அவங்களோட என்பிஏ அப்படிலாம் போகலாங்க. வேல்யூவேஷன்ஸே நிறைய கம்பெனியில் நம்ம ரேஞ்சில் இல்லை. பிஇ வந்து அட்லீஸ்ட் 10 கீழே இருக்கணும், 11, 12 இருக்கணும். ப்ரைஸ் டு புக் 1.5 கீழே தான் இருக்கணும். தென் டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனி மட்டும்தான் எனக்கு சரி வரும்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குங்க. இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் ஒஸ்வால், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஏஞ்சல் ஒன்று, யூடிஐ அசெட்ஸ், நோவாமா, நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, தென் ஆனந்த் ரதி. இந்த மாதிரி இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் டிமேட் சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த செக்டரையும் நான் வந்து பார்க்குறதே இல்லைங்க. இப்போ நான் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கீழே இருக்கிற ஐசிஐசிஐ டைரக்ட் தாங்க நான் வச்சிருக்கேன். ஒன்று ஐசிஐசிஐ டைரக்ட், இன்னொன்று வந்து அப்ஸ்டாக்ஸ். டு பி ஃப்ராங்க், எனக்கு எங்களோட மேம் வந்து ஐசிஐசியில் ஒர்க் பண்ணுறாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸை விட அப்ஸ்டாக்ஸ், நான் யூஸ் பண்ணுற அப்ஸ்டாக்ஸ் எனக்கு எவ்வளவோ தேவையில்லை அப்படின்ட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த காரணத்துக்காக நான் வந்து இதை எதையுமே பார்க்குறதே கிடையாது. இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கு இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க யாரையுமே வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, இந்த மாதிரி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி அவங்கள புஷ் பண்ணுறதே கிடையாதுங்க இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். அவங்க வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதில் ஏதாவது பிரச்சனைன்னா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஆன்லைன்ல எல்லாத்தையும் டீல் பண்ணி அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக நான் பார்த்த அப்ஸ்டாக்ஸ் அப்படின்றதுல இவங்களை விட அவங்க வந்து நல்லா பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. அதனால நான் பெரும்பாலும் இவங்க சைடு போகிறது இல்லைங்க. ஸோ இப்போ மொத்தமாக இந்த நிஃப்டி 500 எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 to 500ல ஒரு 45 ஸ்டாக் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தோங்க. இந்த 45ல் எனக்கு வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கிறது மணப்புரம் கோல்ட் ஃபினான்ஸ் மட்டும்தான். மற்றதெல்லாம் வந்து நம்ம குறைஞ்சா கரூர் வைஸ்யா பேங்க்கு,
தென் சிட்டி யூனியன் பேங்கை வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்குறதுக்கு இப்பயும் நான் வந்து வாங்குற லெவல்ல இருக்கிறது வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் தான். ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். தென் இதுக்கு அப்புறமும் ஒரு சில செக்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஃபினான்ஸ் செக்டார் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்து ஃபார்மா செக்டார் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஐடி செக்டார் பார்ப்போம், அதுக்கடுத்து எஃப்எம்சிஜி பார்ப்போம். வரிசையா நிஃப்டி 500லயே நம்ம நிறைய செக்டார்ஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்க. எல்லாருக்கும் நன்றி.